ஆல் ரைட் நண்பா, ஸோ வெல்கம் டு another நியூ அப்டேட் வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் கூட வந்து பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ஸோ ஆரம்பிப்போம் நம்மளோட ஸ்மாக் டவுன்லேருந்து. ஸோ ஸ்மாக் டவுனில் இன்றைக்கி வந்து நம்மள யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரூமரோ இல்லை, அப்டேட்டோ இல்லை. அண்ட் எஸ், அது வந்து சின்ஸ்கே நாகாமோரோட சின்ஸ்கே வந்து ரிட்டர்ன் பண்ணார் அண்ட் அட்டாக் பண்ணுறாரு எலை நைட் மேலே. அண்ட் இது பார்க்கும்போது எஸ் நல்லா இருக்குது. பட் இன்னொரு சைடில் இவ்வளோ நாளாக டபிள்யூ வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க சின்ஸ்கேவை அது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அது நினச்சா தான் வந்து லைட்டாக பயமாக இருக்குது, எங்கே குப்பை பண்ணுற போகிறாங்களோன்னு. ஏன்னா இவ்வளோ நாளாக அது பண்ணிட்டாங்க, திரும்பி பண்ணுற போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. பட் ஸ்டில் இது இருந்தாலுமே நான் வந்து ஹோப் பண்ணுறேன் டபிள்யூ கிரியேட்டிவ் டீம் வந்து நல்ல ஸ்டோரி லைன் வந்து இவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணும். அண்ட் சின்ஸ்கேவே வந்து நல்லா வந்து புக் பண்ணும். லைக் அந்த 2019 அந்த மாதிரிலாம் வந்து புக் பண்ணால் நல்லாயிருக்கும். எஸ், லைட்டாக பெயிண்டிங்லாம் போட்டு வந்தார், என்ன கதைன்னு தெரில. பட் அவர் ஹீலாக தான் இருக்கார், ஏன்னா எலைனைட் ஃபேஸாக இருக்கார். யூஎஸ் டைட்டிலோட பிக்சரில் வந்து இப்போ ஃபியூட் நடக்க போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் மிட் கார்டை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண போகிறாரு சின்ஸ்கே நாகாமோரா. கதை இனிமேல் தான் உண்மையாக சொல்லணும்னா நம்மளுடைய எல்ஏ நைட்டோட டைட்டில் ட்ரெயினில் இப்போ தான் வந்து ஒரு தரமான ஃபியூடு நம்ம மேபி பார்க்கலாம். நல்லா இருக்க போகுதுன்னு சொல்ல வந்து, பட் உங்களுக்கே தெரியும் புக்கிங் அப்படின்னு. ஸோ அதை வச்சு அதை பார்க்கும்போது வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் மைக் டைசன் வர்சஸ் ஜாக் பாலுக்கான மேட்சை பற்றி. சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்தா நடந்திருக்கு. முக்கியமாக இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பண்ண கோளாறு இருக்குல்ல, அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி கோளாறு வந்து பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து செம்ம காண்டாயிட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ் மேலே. நினச்சி பாருங்கள், அவங்க வந்து பே பண்ணி பார்க்குறாங்களா, முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போடுறாங்க. ஸ்டில் எஸ், இந்த மேட்ச்லேயே பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து நமக்கு இன்னொரு விஷயம் புரியுது, அப்போ ரா கூட நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டில் வரும். நீங்கள் காசு பே இருந்தாலுமே எஸ், அது வந்து ஆட் வரதான் செய்யும். ரெண்டாவது விஷயம், மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்மளோட இவர் மைக்கோட ஒரு ஃபோட்டோ வருது. அவர் வந்து ரிக்கிசி மாதிரி பார்த்தோன்னா அவர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காருன்னு சொல்லுவா, இல்லை அவர் போடலைன்னு சொல்லுவான்றது எனக்கு புரியல. ஆனால் அது பார்க்கும்போது ரிக்கிசி ஸ்டைலில் பார்த்தோன்னா அவர் வந்து கீழே போட்டிருந்தார் அண்டர் வியரை. அது வந்து இன்டர்நெட்டில் பயமாக வந்து சர்க்குலேட் ஆயிருந்தது. அண்ட் மேட்ச் பற்றி நம்ம பேசணும்னா, மேட்ச் வந்து டோட்டலி ஒன் சைட் தான். இங்கே வந்து ஜாக் பால் தான் வந்து டாமினேட் பண்ணுவார். ஸ்டார்டிங்கில் அஃப்கோர்ஸ் மைக் டைசன் வந்து டாமினேட் பண்ணுவார். அந்த செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் பயங்கரமாக அவர் பஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ இதுவாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸும் கோலார் பண்ணுவாங்க அண்ட் அங்கே அவர் ஸ்லோ ஆகிடுவார். ஸோ கரெக்டாக யாரோட பஞ்சஸ் வந்து அதிகமாக பட்டிருக்குன்னா ஜாக்கோட வந்து 78 கட்டாக வந்து பட்டிருக்கு. அண்ட் நம்மளோட மைக்கோட பஞ்சஸ் வெறும் 18 பஞ்சு மட்டும் தான் கட்டாக பட்டிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க மேட்ச் வந்து எந்த மாதிரி ஒன் சைடுன்னு. அண்ட் எஸ், வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். வயசு ஆல்மோஸ்ட் 60 ஆக போகுது. எப்படி 60 ஆக போகுது. இந்த வயசில் பார்த்தீங்கன்னா ரிங்கில் இறங்கி இந்த மாதிரி பஞ்சு எப்படி நாக் அவுட் கூட ஆகலை. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு மேட்ச்சில் இது 8 ரவுண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்து நாக் அவுட்டே ஆகலை. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வெறும் பாக்ஸிங் ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். சரி, கதை முடிஞ்சது. ஜாக் பால் வந்து ஜெயிச்சிட்டாரு. அண்ட் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது, ஏன்னா ஒரு யங்ஸ்டரு. பட் இங்கே கதை என்னன்னா, இன்னும் வந்து நம்மளோட மைக் டைசன் வந்து ரிட்டையர் ஆகலை. எஸ், இன்னொரு வந்து நான் ரிட்டையர் ஆகலைன்னு வந்து சொல்கிறாரு. பக்கத்துலேயே பார்த்தோன்னா நம்மளோட லோகன் பால் வந்தார். இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக பேச்சுவார்த்தை போகுது. அண்ட் இங்கே வந்து என்னது லோகன் பால் சொல்லுவார், ஏன் கூடியா உன்னை நான் கொன்றுவேன் அந்த மாதிரி வந்து லோகன் பால் சொல்கிறாரு மைக் டைசன் பார்த்து. அண்ட் தென் மைக் டைசன் பி லைக், அப்போனா மேட்ச் ஆன் தென் ஆன் அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ மேபி அடுத்த மேட்ச் வந்து லோகன் பால் வர்சஸ் மைக் டைசன். இன்னும் அது சும்மா தான், மேபி அது ஃபன்னாக பண்ணியிருக்கலாம். அண்ட் ஜாக் பால் பற்றி பேசினோன்னா, ஒன்றும் ஜாக் பாலை வந்து பாராட்டுறாங்க அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து களி ஊற்றுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. ஏன்னா ஜாக் பாலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஷனல் இது கிடையாது, என்னது பாக்ஸர் கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் யூடியூபர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுவிட்ச் ஆனார் பாக்ஸிங்கில். அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனல் பாக்ஸராக மாறினார். அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் பண்ணாரு. ஸோ ஆடியன்ஸ் வந்து எப்படி கலாய்க்கிறாங்கன்னா, ஜாக் அவர் வந்து மேட்ச் பண்ணதுல வந்து கிழவன் கூட தான் வந்து மேட்ச் பண்ணுறாப்புல. ஜாக்னாலே வந்து கிழவன் கூட தான் மேட்ச் பண்ணுறாரு. 50 40 இப்போ கூட ஜோ பைடன் கூட அடுத்த மேட்ச் வந்து நடக்கலாம். அந்த மாதிரிலாம் பார்த்தா கலாய்க்கிறாங்க. ஜோ பைடன் பாவம், அவரால் டீ கூட சொந்த கையால் ஒழுங்காக குடிக்க முடியாது. அந்த மாதிரி கை வந்து நடக்கும். மேபி அடுத்த மேட்ச் அவர் கூட ஆடுவார் ஜாக் பால். ஸோ அந்த மாதிரி இமேஜ் இருக்குது, அந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. ஐ ஹோப் அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒன்று சொல்லி அவனும் ஜாக் பால் வந்து மேட்ச் எண்டாவதுக்கு முன்னாடி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார் மைக் டைசனு. அண்ட் அங்கே மேபி அவர் வந்து ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஷோ வந்து நடக்கும்போது கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது, டபிள்யூ கம்பெனி வந்து ரா இங்கே நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுதுன்னு அந்த கிரெடிட்டை வந்து தராங்க, ப்ரமோஷனை வந்து
வந்து பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்நெட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து செம்ம வைரலாக வந்து போயின்னு இருக்குது. அது வந்து இந்த ஃபோட்டோ தான். மேபி ராவோட லோகோவா இதுவாக இருக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில், அந்த மாதிரி வந்து போயின்னு இருக்குது. அண்ட் ஃபேன்ஸ் வந்து கலாய்ச்சின்னு இருக்காங்க, என்னடா லோகோ இதுன்னு, பாக்ஸ் மாரி இருக்குது, காமெடியாக இருக்குது, அந்த மாதிரிலாம். லிட்ரலி என்கிட்டயே கேட்டிங்கன்னா இது வந்து நல்லா இல்லை, இதை விட இதுக்கு முன்னாடி வந்து இல்லை அதுவே பரவாயில்ல போல். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஷோவில் வந்து இந்த லோகோ காட்டவே இல்லை அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் இன்டர்நெட்டில் இந்த லோகோ வந்து போயின்னு இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரா வரும்போது இந்த லோகோ உங்களுக்கு ஓகேவா, மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து வரும் நம்மளோட ப்ராசன் ரீட் கதைக்கு. ஸோ ப்ராசன் ரீட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூ பிளட் லைனில் ஜாயின் பண்ணார். அண்ட் அஃப்கோர்ஸ் வார் கேம்ஸில் 5th மெம்பர் அவர் இருக்க போகிறாரு. அண்ட் அவர் வந்ததால் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. அண்ட் ரோமனை பார்த்தா தன்னோட ஃப்ளாஷ்லாம் போட்டார், தவளோட ஃப்ளாஷு, அண்ட் டாமினேட் பண்ணாங்க ஓவராலாக. ஸோ இந்தமாரி பிளட் லைனோட ஸ்டோரி லைனில் ப்ராசன் ரீட் ஆட் பண்ணிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் டபிள்யூட ரியாக்ஷன் எப்படி? ஸோ அப்டேட் வந்திருக்கு. டபிள்யூயில் பேக் ஸ்டேஜில் ரியாக்ஷன் எப்படின்னா, டபிள்யூ கிரியேட்டிவிட்டி வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ப்ராசன் ரீடை இந்த மாதிரி பிளட் லைன் ஸ்டோரி லைனில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஏதோ பக்காவாக நம்ம பண்ணிட்டோம் அந்த மாதிரி பார்த்தோன்னா அவங்களோட ரியாக்ஷன் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் வெறும் நம்ம மைக் டைசன் பற்றி மட்டும் வந்து பேசக்கூடாது. ஏன்னா இந்த பாக்ஸிங் ஷோவில் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அவருக்காக தான் வந்து ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்தது, மெயின் ஹைலைட்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஷோலேயே வந்து பெஸ்ட்டு மேட்ச்னா உமன்ஸோட மேட்ச் தான் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. லிட்ரலி நான் கூட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த மேட்சை கண்டிப்பாக பாருங்கள், அவ்வளோ அருமையாக பார்த்தோன்னா. மேட்ச்னா அதுதான், நம்ம ஜாக்கு மைக் மேட்ச் பார்த்தோம்ல அது மேட்ச்சு கிடையாது. இன்ஃபேக்ட் ட்ரோல் பண்ணியிருக்காங்க அது ஸ்கிரிப்டுன்னு. ஆனால் பெஸ்ட் மேட்ச்னா அந்த உமன்ஸோட மேட்ச்சு. இன்னொரு விஷயம், நம்மளோட இந்தியன் ஃபைட்டர் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் கூட வந்து ஜெயிச்சிருக்காரு, நீரஜ் அவரோட பேரு. அவரும் வந்து இந்த பாக்ஸிங் மேட்ச்ல ஜெயிச்சிருக்காரு. அண்ட் சர்ப்ரைஸ்லி நம்மளோட பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. எஸ், ஸ்மாக் டவுன் பார்த்தா ஆஃப் ஏர் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணி 6-man டாக் டீம் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. யார் கூட டீம் அப் பண்ணாருன்னா ரே மிஸ்டீரியோ டிராகன் லீக் கூட டீம் அப் பண்ணாரு. அகைன்ஸ்ட் ஜட்மெண்ட் டே கூட இங்கே வந்து 6-man டாக் டீம் மேட்ச் வந்து நடந்திருக்கு. கடைசியாக அவரை நம்ம பார்த்தது அந்த லாஸ்ட் மான்ஸ்டர் ஸ்டாண்டிங் மேட்ச்சில். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டர்ன் பண்ணார். இதுக்கப்புறம் பார்க்கலாம் டிவியில் ராவில் அவரை வந்து எப்படி புக் பண்ணுறாங்கன்னு. அண்ட் சொன்னால நெட்ஃப்ளிக்ஸ் வந்து செம்ம கோளாறு பண்ணாங்கன்னு. லிட்ரலி இந்த மேட்ச் நடக்கும்போது செம்ம பிளரியாக இருந்தது. ஐ மீன் கிளியராகவே வந்து ஃபுட்டேஜ் வந்து கிடையாது. அண்ட் ஷட் டவுன் வேறு ஆகிடுச்சு. அண்ட் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. வெறும் டபிள்யூ ஃபேன்ஸ் கிடையாது, இந்த மெயின் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் கூட வந்து வேறு லெவலில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நான் சில பிக்ஸ்லாம் மட்டும் காட்டுறேன், அந்த பிக்ஸ் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு புரியும். லைக் ரோமன் வந்து ஃபோன் பண்ணுறாரு அண்ட் கால் பண்ண போகிறாரு, பட் அங்கே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும் நெட்ஃப்ளிக்ஸில். அப்போ எவ்வளோ காண்டாகும். இல்லை ஜான்சன் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, டைட்டில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறாரு அண்ட் நியூ சாம்பியன் ஆறாரு, பட் அங்கே லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ காண்டாக இருக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி வெறுப்பு ஏற்றுற மாரி வந்து சில விஷயம் நடக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தோன்னா தவறுகள் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. அண்ட் நிறைய கழுவி பார்த்தா ஊற்றிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது இந்த தப்பு நெட்ஃப்ளிக்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. அண்ட் இந்த ஷோவை பார்த்தா நம்மளோட லீட்டா அண்ட் ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ பார்த்தா ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இவ்வளோ பார்த்தா அந்த ஷோவை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. சும்மா கிடையாது, ஆக்சுவலி இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ரெக்கார்ட் ஆக போகுது இந்த ஷோ. அண்ட் இப்போ நம்மளோட கோடி அண்ட் கெவின் ஓவன்ஸோட கதைக்கு வரும். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுனில் கோடி வராரு அண்ட் செம்ம கோவமாக இருந்தார், என்ன பேசினாரு ஃபுல் செக்மெண்ட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் வீடியோ போட்டேன். ஸோ அதை நான் ரிப்பீட் பண்ணால் அது வந்து காண்டாக இருக்கும், வீடியோ வர லென்த் ஆகிடும். ஸோ இங்கே டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ எண்டில் பார்த்தோன்னா இங்கே வந்து வரப்போகிற ஸ்மாக் டவுனுக்காக கால் அவுட் பண்ணியிருக்காரு கெவின் ஓவன்ஸ். அண்ட் கெவின் ஓவன்ஸ் கூட வந்து வரப்போகிறாரு, ஒரு வீடியோ பேக்கேஜ் கூட வருது. அண்ட் அந்த வீடியோ பேக்கேஜில் அவர் வந்து பேசுகிறாரு. அந்த வீடியோ பேக்கேஜில் கெவின் ஓவன்ஸ் பேசுகிறது பார்த்தோன்னா உண்மையாக சொல்கிறேன், அதை நம்ம வந்து நோட் பண்ணணும். இதை பற்றி நான் தனியாக பேசலாமான்னு இருக்கேன். என்னென்னா கெவின் ஓவன்ஸ் அந்த வீடியோ என்ன சொல்கிறாருன்னா, போன வாட்டி கூட நான் வந்து வந்தல ராண்டியை தெரியாமல் பைல் ட்ரைவ் போட்டேன், ஆனால் அவங்க தான் வந்து என்ன வர சொன்னாங்க அப்படின்னு வந்து கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு. அண்ட் இப்போ கூட நீங்கள் வந்து வர சொல்கிறீங்க, அண்ட் இது வந்து என்னோட கடமை, நான் வந்து என் வேலை செய்கிறேன். அதாவது இங்கே கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் வந்து வேணும்ட்டே பண்ணல, இங்கே டபிள்யூ தான் வந்து பண்ண வைக்கிறாங்க. ஓவராலாக கெவின் ஓவன்ஸ் வந்து என்ன காட்ட வர்றாருன்னா, ஒரு பொலிட்டிக்ஸ் பார்த்தோன்னா அவர் பின்னாடி வந்து நந்துன்னு இருக்குது, அவர் வந்து கரெக்டாக தான் இருக்கார், அவர் பின்னாடி வந்து பொலிட்டிக்ஸ் வந்து நந்துன்னு இருக்குது, யாரோ பார்த்தோன்னா கேம் ஆடின்னு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து கெவின் ஓவன்ஸ் இந்த வீடியோ பேக்கேஜில் பேசின மாதிரி இருந்தது. வெறும் இந்த வீடியோ பேக்கேஜில் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் பேசினார்ல அந்த வீடியோ பேக்கேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பை த வே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வரப்போ ஸ்மாக் டவுனில் நம்ம ஃபேஸ் ஆஃப் பார்க்க போகிற பிட்வீன் கெவின் ஓவன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ். மேபி அங்கே
வந்து மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா அந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் பற்றி பேசணுன்னா அப்டேட் வந்து இருக்குது. இந்த மேட்சை வந்து மேபி அந்த பேப்பரியுக்காக கன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த மாதிரி அப்டேட் வந்து இருக்குது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் தமாசோ சாம்பா அண்ட் ஜானி கார்கானோ பற்றி. ஸோ நடந்த ஸ்மாக் டவுனில் அகைன் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரேக்கப் நடக்கிற மாதிரி வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி ஒரு அப்டேட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமாசோ சாம்பா தள்ளியே விட்டார், தன்னோட பார்ட்னரை கார்கானோவை தள்ளியே விட்டார். அண்ட் லீவ் அவரை விட்டு அவர் வந்து ரிங்கை விட்டு போயிட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டீம் பிரேக் ஆகிற மாதிரி தான் வந்து தெரியுது. இவங்களோட டிஏஒயோட பிரேக்கப் தெரியுது. இன்னொரு ரூமர் வந்து போயின்னு இருக்கு. மேபி இங்கே வந்து ஜானி கார்கானோ கூட வந்து ஹீலாக மாறிடுவார் அண்ட் தமாசோ சாம்பா கூட ஜாயின் பண்ணி டிஏஒய் வந்து ஹீல் டீமாக மாறலாம். பட் பார்க்குறதுலாம் பார்த்தா இங்கே வந்து மேபி ஸ்ப்ளிட் ஆகிடுவாங்களோ அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில் என்ன நடக்க போகுது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கோடி தன்னோட செக்மெண்ட்டில் கெவின் ஓவன்ஸோட அந்த லேம்பர்கினியோட காரோட ரெஃபரன்ஸ் வந்து பண்ணியிருப்பார், கலாய்ச்சிருப்பார். அதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கெவின் ஓவன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாரு. ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு, நான் வந்து படிக்கிறேன். கெட்டிங் புல்லிட் ஃபார் த கார் ஐ டிரைவ் பை த கை ஹூ ஓன்ஸ் அ டூர் பஸ் அந்த மாதிரி வந்து கலாய்க்கிறாரு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி கலாய்க்கிறாரு. இன்ஃபேக்ட் பாஸ்ட்லேயும் வந்து கலாய்ச்சிருக்காரு. ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருந்தோம்ல, டபிள்யூ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கோடியோட ரன்னு அண்டு டபிள்யூவோட ஃபேஸாக வந்து பார்க்குறாங்க பெட்டர் கம்பேர்ட் டு ஜான்சன் அந்த மாதிரிலாம். அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா லோல் அந்த மாதிரி வந்து அவர் போட்டுறாரு. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நான் கூட பெக்கி லிஞ்ச் பற்றி. ஸோ ரீசென்ட்லி ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ பல சோர்சஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம வந்து பெக்கி லிஞ்சோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரப்போகிற ரா நெட்ஃப்ளிக்ஸில் நடக்க போதில் அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மாதிரி அந்த மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அப்போ வந்து ரோட் டு ரெசல்மேனியா கூட வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வரப்போ ஜான்வரி அடுத்த வருஷம் 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ரா வரும்போது நீங்கள் வந்து பெக்கி லிஞ்சை எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் சிஎம் பங்கோட நாய் பற்றி, லாரி பற்றி. எஸ் நண்பா, நான் நினச்சி பார்க்கல லாரியோட அப்டேட்லாம் நான் கொடுப்பேன்னு. இங்கே கதை என்னென்னா லாரி வந்து டபிள்யூஏல மர்ச்சன்டைஸில் டாப் பண்ணுறாப்புல, சேலில் வந்து பயணமாக போகிறாப்புல அண்ட் அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. எது விட டபிள்யூயோட கரண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸை விட பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட நாய் லாரி வந்து அதிகமாக ப்ராஃபிட் தருது அண்ட் காசை வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கு சிஎம் பங்க் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருப்பாரு. லாரி முன்னாடி காசுலாம் வந்து போட்டிருப்பாரு, இந்தாப்பா நீ வந்து சம்பாதிச்ச காசுலாம். ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா இங்கே சிஎம் பங்க் அஃப்கோர்ஸ் அவரும் வந்து டாப்பில் இருக்கார். பட் அவர் இல்லாமல் அவரோட நாயும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டாப்பில் இருக்குது. அண்ட் ரீசெண்ட் அந்த ஏடபிள்யூ ஷோவில் நம்மளோட ஜான் மாக்ஸ்லி ஒரு ப்ரோமோ வந்து கட் பண்ணின்னு இருப்பார். அதே ரிப்பீட்டட், நீங்களாம் வந்து சரியில்லை அதுக்கு தான் நான் இருக்கேன் அந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து காண்டாயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் கூட ஹைப்பாக இருந்தேன் அண்ட் நல்லா வந்து போயின்னு இருந்தது அண்ட் நான் கவர்லாம் கூட பண்ணியிருந்தேன் அப்டேட் வீடியோவில். பட் இப்போலாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அரைச்சமாகவே பார்த்தா அரைச்சின்னு இருக்காங்க. அண்ட் ஏடபிள்யூ அரினால ஏடபிள்யூ ஃபேனே பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டுக்கிறாப்புல. என்ன வந்து இங்கே சவுண்ட் வருதுன்னா க்ரௌடு பார்க்க அதிகமாக தான் இருக்காங்க, ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே கிளியராக தெரியும். ஸோ ஒரு ஃபேன் வந்து சொல்கிறாப்புல ஜான் மாக்ஸ்லி பார்த்து கத்துறாப்புல கோ பேக் டு ரோமன் அந்த மாதிரி வந்து சொல்லிடுறாரு. எப்பா நீ ரோமன் கிட்டே போயிடு அந்த மாரி. ஸோ அது பார்க்க வேறு லெவலில் இருந்தது அண்ட் ஃபேன்ஸ்லாம் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இன்டர்நெட்டில். அண்ட் ரோமன் பற்றி பேசணுன்னா ஓகே பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு லைக் வந்து தட்டி விடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஆரம்பிப்போம். ஸோ நடந்த ஸ்மாக் டவுனில் தரமான சம்பவம் பார்த்து ஆல்ரெடி நான் வந்து பர்டிகுலர் வீடியோலாம் வந்து போட்டுட்டேன். ஸோ அதை நான் வந்து ரிப்பீட் பண்ண விரும்பல, டேரெக்டாக பாயிண்டில் வரும். ஸோ ரோமன் கால் பண்ணுறாரு. பட் அந்த கால் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை, சர்வீஸ் நாட் அவைலபிள் வந்து வந்தது சவுண்டு. ஸோ இங்கே என்ன சொல்லப்படுது அஃப்கோர்ஸ் ரீசன் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் ரீசன் வாஸ் கடைசியாக நம்ம வந்து பார்த்தோம் பவர் லெவன் வந்து கால் பண்ணின்னு இருப்பார். பட் சோலோசிக்கோ வந்து அந்த ஃபோனை வந்து வாங்கி தூக்கி போட்டு காலால் மிதிப்பார். எஸ் இப்போ உங்கள் மைண்டில் கிளிக் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த ஃபோன் அவர் உடைச்சிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ரோமன் கூட அது தெரியாதுல்ல, ஏன்னா ரோமன் கம்பெனியில் கிடையாது. ஐ மீன் எனக்கு புரியுது அவர் டிவியில் பார்த்துருக்க மாட்டாரா, ஸ்மாக் டவுனை பார்த்துருக்க மாட்டாரா. பட் நம்ம அந்தமாரி லாஜிக்கலாக உள்ளே போகக்கூடாது, இல்லைனா நிறைய அடி வாங்கிடும். ஸோ அப்படி பார்த்தாக்கா ரோமனுக்கு தெரியாது இது சோலோ வந்து பவுல் என்னோட ஃபோனை வந்து உடைச்சிட்டாருன்னு. ஸோ ரோமன் ஃபோன் பண்ணதுக்கு பவுல் எடுக்காததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உடஞ்சிச்சு, அதுதான் வந்து காரணம் வந்து சொல்லப்படுது. பட் மறக்காதீங்க பவுல் கிட்ட இன்னொரு ஃபோன் இருந்தது, கால் ரோமன் கால் த ராக் சொல்லுவார்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ இதோட சஸ்பென்ஸோடு நான் வந்து உங்களை விடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.